ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024 கோல்டன் 3 மார்க்கு கொஸ்டின். மொத்தம் நான் 25 கொஸ்டின் சூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் நமக்கு 11 லெசன் இருக்குது. அந்த 11 லெசன்லேருந்து 25 கொஸ்டின் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 25 கொஸ்டின் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 15க்கு 15 வாங்கலாம். ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம். அது என்னென்ட்டு இப்படி நாம் பார்க்கலாம். நான் என்னென்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாம் 3 மார்க் கொஸ்டினை பார்ப்போம். ஓகேங்களா. யூனிட் 11ல் ரைட் டவுன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸஸ். அடுத்த கொஸ்டின் டெஃபைன் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அண்டு லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட். அடுத்தது யூனிட் 10ல் ஸ்டேட் த லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டலம். அடுத்தது டெஃபைன் ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன், கிவ் ஆன் எக்ஸாம்பிள். அடுத்தது யூனிட் 9ல் ரைட் டவுன் த போஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க. 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் 10 பாயிண்ட் எழுதணும். 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா 6 பாயிண்ட் நீங்கள் எழுதணும். அடுத்த கொஸ்டின் லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த மீன் ஃப்ரீ பாத். அடுத்தது யூனிட் 8 வாட் இஸ் வெயின்ஸ் லா. அடுத்தது டெஃபைன் சிஓபி. சிஓபினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது யூனிட் 7 டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டீம் லைன் ஃப்ளோ அண்டு டர்புலன்ட் ஃப்ளோ. அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் ரெனால்ட்ஸ் நம்பர், கிவ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். அடுத்தது யூனிட் 6 ஒய் இஸ் there no lunar ellipse and solar ellipse every month. அடுத்த கொஸ்டின் ஸ்டேட் கெப்லர்ஸ் 3 law. ஸ்டேட் கெப்லர்ஸ் 3 law கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க அந்த கெப்லர்ஸ் லா கொஸ்டினை. அதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்டு ப்ரூவ் பேரலல் ஆக்சிஸ் தியரம். அடுத்த கொஸ்டின் ஸ்டேட் அண்டு ப்ரூவ் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இந்த 2 கொஸ்டினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் அண்டு 5 மார்க்லையும் இந்த 2 கொஸ்டினில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். அடுத்தது வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்டு ஆங்குலர் மொமெண்டம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிற இந்த கொஸ்டின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது யூனிட் 4 derive the expression for relation between momentum and kinetic energy. இந்த கொஸ்டின் இன்சைடு, அதாவது எந்த பேஜில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அண்டு கைனடிக் எனர்ஜி தியரம் படிச்சிருப்பீங்க. அதில் எக்ஸாம்பிளுக்கு கீழே அந்த 3 பாயிண்ட்டுக்கு கீழே இந்த ரிலேஷன் பிட்வீன் மூமெண்டம் அண்டு கைனடிக் எனர்ஜி இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது ரைட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எக்ஸ்பிளைன் த ஃபார்முலா. இது ஒவ்வொன்றுக்குமே ஃபார்முலா புக்கில் இருக்காது. அதை வந்து நாம் தான் கேட்டு தெரிஞ்சு எழுதி படிக்கணும். ஓகேங்களா. அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னது எலாஸ்டிக் கொலிவிஷன் அண்டு இன்எலாஸ்டிக் கொலிவிஷன். அது வேறு கொஸ்டின், இது வேறு கொஸ்டின். ரெண்டுத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது யூனிட் 3ல் ஸோ தட் இம்பல்ஸ் இஸ் த சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம். அதாவது இம்பல்ஸ் இஸ் த சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம். இம்பல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம 11th இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். அந்த டெரிவேஷன் பார்ட் டெரைவ் பண்ணிட்டு அந்த கிராஃப் வரைஞ்சிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். அடுத்தது using free body diagram so that it is easy to pull on object than to push it. Very very important 3 mark question. What are concurrent forces? State Lami's theorem. அடுத்த கொஸ்டின் யூனிட் 2ல் ரைட் டவுன் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலர் மோஷன். அதாவது கைனமேட்டிக் ஈக்குவேஷன் மொத்தம் 4 இருக்கும். அது அப்படியே ஆங்குலர் மோஷனுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதணும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அதாவது லாஸ்ட்டில் சைன் லெசனில் லாஸ்ட்டில் இருக்கும் ஒரு டேபிள். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா
அந்த டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து how do you deduce that two vectors are perpendicular? அடுத்தது யூனிட் 1ல what are the limitations of dimensional analysis? கட்டாயமாக இந்த கொஸ்டினை நம்ம 3 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். அடுத்தது how will you measure the diameter of the moon using parallax method? ஓகேங்களா, இந்த 25 கொஸ்டினையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினையும் படிக்கிறது முக்கியம் இல்லை, நல்லா எழுதி பாருங்கள், டெரிவேஷன் பார்ட்லாம் போட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இந்த 3 மார்க் கொஸ்டினை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.